Hi to everyone. Today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் லிங்க்லெஸ் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனாக லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். லிங்க்லெஸ் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ் அண்டர் ஏ சிங்கிள் வேரியபிள். ஓகேவா, இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அரேல வந்து கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ், அதாவது ஒரே டேட்டா டைப்பில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும்தான் அரேல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து இன்டீஜர் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கோட வேல்யூ அவங்க ஸ்டோர் பண்ண முடியாது, கேரக்டரோட வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது, ஃப்ளோட்டோட வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. இல்லை ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா வெறும் ஃப்ளோட் வேல்யூஸ், இப்போ வந்து 1.0 2.0 அப்படின்ற மாதிரி வெறும் ஃப்ளோட் வேல்யூஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வந்து அதை வந்து கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ் அண்டர் ஏ சிங்கிள் வேரியபிள். அரே வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதான் அண்டர் ஏ சிங்கிள் வேரியபிள். ஒரு சிங்கிள் வேரியபிள்குள்ள தான் இது எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அண்டர் ஏ சிங்கிள் வேரியபிள் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில். நெக்ஸ்ட் வந்து டேட்டாஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன். அதாவது இப்போ இது ஒரு அரே அப்படின்னாக்கா டேட்டாஸ்லாம் எப்படி 0 1 2 3 இதோடைய மெமரிஸ், இதோடைய அட்ரஸ் ஆச்சு அப்படின்னாக்கா டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆகும், வந்து 1.0 இங்கே 2.0 இங்கே 3.0, அதாவது டேட்டாஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் தான் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இதை வந்து அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னாக்கா இது வந்து கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் இருக்கிறதுனால சர்ச்சிங் ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா சர்ச்சிங் இஸ் ஈஸி. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நம்ம டெலிட் பண்ணுற எலிமெண்ட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ இங்கே ஒரு அரே இருக்குது, இது ஒரு அரே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் இருக்க எல்லாத்தையும் இந்த சைடு மூவ் பண்ணணும், அப்போ தான் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா, அப்போ நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். டேட்டா ஆக்சஸிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், டேட்டா நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து நமக்கு வந்து மெமரி லொக்கேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா P(1) அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேட்டா ஆக்சஸிங் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஓகே. இப்போ அரேயோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்சர்ஷன் டெலிஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வந்து இன்சர்ஷன் டெலிஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். அதாவது இப்போ வந்து A(100)ன்னு வந்து இப்போ நம்ம மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட 3 டேட்டாஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பேலன்ஸ் மெமரி எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ வந்து மெமரி இஸ் வேஸ்ட். இதான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இப்போ லிங்க்லெஸ் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம வந்து எம்எல்ஆக் யூஸ் பண்ணி நம்ம தேவைன்னும் போது வந்து மெமரி அலோகேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா ரீஅலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து லிங்க்லெஸ் அப்படின்னாக்கா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். லிங்க்லெஸ்னால் என்னது, இதுதான் இப்படி தான் இருக்கும் லிங்க் லிஸ்ட். இதான் வந்து லிங்க் லிஸ்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் வந்து இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். நிறைய நோட்ஸ் இருக்கிறது தான் வந்து லிங்க் லிஸ்ட். இதான் வந்து லிங்க் லிஸ்டோட டெஃபினேஷன் இதுதான், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டேட்டாஸ் ஆர் நாட் ஸ்டோர்ட் இன் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன். கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா, இப்போ லிங்க் லிஸ்ட்டில் வந்து இங்கே வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து இங்கே 3 அப்படின்ற டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். இப்போ 1500 நான் சும்மா வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த 1500 அட்ரஸ். நெக்ஸ்ட் 1500 அது வந்து இதுவாக கூட இருக்கலாம், இந்த அட்ரஸாக இருக்கலாம். அதில் வந்து இப்போ வந்து 4 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். இதில் வந்து இப்போ 200னா அதோடைய அட்ரஸ் வந்து இதுவாக இருக்கும். ஸோ வந்து இதோடைய அட்ரஸ் இங்கேவாக இருக்கும். இது வந்து செகண்ட் ஃபீல்டில் வந்து அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். அதனால் இது வந்து இப்போ இதுக்கப்புறம் இது இங்கே இதோடைய டேட்டாக்கு அப்புறம் இந்த டேட்டா தான் வருது. 3க்கு அப்புறம் 4, இங்கே தான் 5. ஆனால் வந்து இப்போ எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, 3 5 4 ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ வந்து கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா இன்சர்ஷன் டெலிஷன் கேன் பி பெர்ஃபார்ம் எஃபிஷியன்ட்லி. நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக இன்சர்ஷன் டெலிஷன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மெமரி யூட்டிலைசேஷன். அரேல வந்து மெமரி வேஸ்ட் ஆகிற மாதிரி இங்கே வந்து மெமரி வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ மெமரி யூட்டிலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். நம்ம அதுதான் முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம வந்து தேவைன்னும் போது மெமரி அலோகேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து டீஅலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இங்கே வந்து செகண்ட் டேட்டாவுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு ஃபீல்டு போகுதா, அந்த ஃபீல்டில் வந்து அப்போ இது வந்து செகண்ட் டேட்டாவுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஃபீல்டு. அப்போ அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்படுது இல்லையா. ஃபஸ்ட் செகண்ட் டேட்டாவுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து மெமரி தேவைப்படுது. ஸோ வந்து அது நமக்கு வந்து அந்த மெமரி தேவை கிடையாது, வேஸ்ட் தான். ஸோ நீட் எக்ஸ்ட்ரா மெமரி டு ஸ்டோர் தி அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் டேட்டா. நெக்ஸ்ட் டேட்டாவுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் ஆக்சஸ் டஸ் நாட் சப்போர்ட். ரேண்டம் ஆக்சஸ் பண்ணுறது வந்து டஸ் நாட் சப்போர்ட். ரேண்டமாக நம்மளால் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து டேட்டாஸ் வந்து வேறு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் டஸ் நாட் சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ.